அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களிடத்தில் ஒரு சிறு ஜோதிட குறிப்பை பகிர்ந்துள்ள வருகிறேன். இது லக்னத்திற்கு 12ஆம் வீட்டு அதிபதியினுடைய பலன்களை பற்றியது. அதாவது ஒரு ஜாதகத்தில் லக்னத்திற்கு 3, 6, 8, 12 வீடுகள் மறைவு ஸ்தானங்கள். இந்த வீட்டினுடைய அதிபதிகள் கெடுபலன்களை தருவார்கள். இந்த வீட்டினுடைய அதிபதிகள் அவர்களுக்குள்ளாக மாறிக்கொண்டால் அது ராஜயோகத்தை தரும். வேறு வீடுகள் இருந்தால் அந்த ஜாதகங்கள் அந்த கிரகங்கள் கெடுபலன்களை தரும் என ஜோதிட விதிகள் சொல்லிவிடலாம். இருந்தாலும் 12ஆம் அதிபதி எந்த வீட்டில் இருக்கின்றாரோ அந்த வீட்டினுடைய காரகத்துவம் கண்டிப்பாக ஜாதகர் கிடைக்கும். உதாரணத்திற்கு லக்கணத்தில் 12ஆம் அதிபதி இருந்தால் அவர் உழைத்த சொத்துக்கள் இழந்தாலும் பின்பு எப்படி ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டு முன்னேறினாரோ அதே போன்று மீண்டும் இழந்த சொத்துக்களை எல்லாம் மீட்டெடுத்து வெற்றி பெற்று விடுவார். 12ஆம் அதிபதி 2ஆம் வீட்டில் இருந்தால் குடும்பம் சிறப்பாக அமைந்துவிடும். நன்றாக பேசுவார், சாதகர் நன்றாக பேசுவார், வாக்கு சுத்தம் இருக்கும், ஆரம்ப கல்வி தடையில்லாமல் படித்திருப்பார். இப்படி நிறையா சொல்லிக்கொண்டு போகலாம். அந்த 2ஆம் வீட்டுடைய காரகம் சிறப்பாக கிடைக்கும். அதுபோல் 12ஆம் அதிபதி 3ஆம் வீட்டில் இருந்தார் என்றால் அந்த ஜாதகர் விடாமுயற்சி உள்ளவராக இருப்பார், தைரியம் மிக்கவராக இருப்பார், வீரியம் மிக்கவராக இருப்பார், நம்பிக்கை மிக்கவராக இருப்பார், அதே அணிகலன்கள் மிக்கவராக இருப்பார், ஆடை அணிகலன்கள் மிக்கவராக இருப்பார். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அதே 12ஆம் அதிபதி 4ஆம் வீட்டில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு வண்டி வாகனம் இருக்கும், வீடு மனையோகம் இருக்கும், தாய் நன்றாக இருப்பார், ஜாதகம் சுகபோகமான வாழ்க்கை வாழ்வார். அதே 12ஆம் அதிபதி 5ஆம் வீட்டில் இருந்தால் அதிர்ஷ்டம் உண்டு, குலதெய்வ அருள் உண்டு, பூர்வ புண்ணியம் உண்டு, அனைத்தும் அந்த 12ஆம் அதிபதி இருக்கக்கூடிய அந்த வீட்டுடைய பலன்கள் ஜாதகம் கிடைக்கும். இப்படி நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அனைத்து எந்த வீட்டில் அந்த 12ஆம் அதிபதி இருக்கிறாரோ அந்த வீட்டினுடைய பாவக பலன்கள் கண்டிப்பாக ஜாதகருக்கு கிடைக்கும். அதனால் உங்கள் ஜாதகத்தில் 12ஆம் அதிபதி எங்கு இருக்கிறார் என்று பாருங்கள். அந்த பாவகத்தினுடைய பலன்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் என கூறி மற்றவற்றை நாம் அடுத்த காண்போம். நன்றி, வணக்கம்.